எந்த ஒரு கோயிலுக்கும் நம்ம பிளான் பண்ணி போனோம்னா நடக்கவே நடக்காது. இது சடனா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளானே இல்லாம கிளம்புனதான் நாங்க கணக்கம்பட்டி சித்தர் கோயில். அவர் ஜீவ சமாதி அடைஞ்ச அந்த இடத்துல போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனோம். இவ்வளோ நாள் அவர் சித்தரா வாழ்ந்து ஜீவ சமாதி அடைஞ்சு இவ்வளோ வருஷம் ஆகி எனக்கு அவரை பத்தினது எதுவுமே தெரியாது. மூட்டசாமி ஒருத்தர் இருக்காரு அப்படின்றது மட்டும் தெரியும். அவர் ஃபோட்டோ பார்த்துருக்கேன். மற்றபடி அங்கே போகணும், அதை பற்றி தெரிஞ்சுக்கணும், எந்த ஒரு ஆர்வமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அதை பற்றி எதுவுமே ஆர்வமே இல்லை. இன்னும் சொல்லப்போனால் அங்கே போகிற வரைக்கும் அங்கே போய் பார்த்துட்டு வந்த வரைக்கும் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம், அது எப்படி இருக்குது, என்ன இவ்வளோ பேர் வராங்க, இவ்வளோ கூட்டம் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்டே போனேன். ஃபஸ்ட் டைமாக அவர் எங்கெல்லாம் அதிகமாக உட்காந்துருக்காளோ அங்கெல்லாம் ஒரு அணையா விளக்கு வச்சுருந்தாங்க. நிறைய தொட்டி கட்டி போட்டிருந்தாங்க. கல்யாணம் நடக்கணுன்றதுக்காக மஞ்சக்கயிறு கட்டி, நம்ம கோயிலில் எப்படி மஞ்சக்கயிறு கட்டுவோம் அந்த மாதிரி கட்டியிருந்தாங்க. பழனிலெல்லாம் வீடு அந்த பாதையை மேலே மலை மேலே போகிறப்ப வந்துட்டு வீடு கட்டணும்னு சொல்லிட்டு அந்த கல்லெல்லாம் அடுக்கி வைப்பாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி நிறைய குட்டி குட்டி கல்லெல்லாம் அந்த மரத்தை சுற்றி போட்டு அந்த கல்லை வந்து அடுக்கி நிறைய பேர் இருக்கு பாருங்களேன், அடுக்கி வச்சுட்டு இருந்தாங்க. சீக்கிரம் நாங்கள் வீடு கட்டணும் அப்படின்ற மாதிரி. அது ஒரு நேர்த்திக்கடன்களுக்காக இருக்கலாம். அப்புறம் அவர் பயன்படுத்தின கார் வந்து ஒரு மரத்துக்குள்ளே போட்டு பொத்தி வச்சுருந்தாங்க. அப்புறம் அவர் ஜீவ சமாதி அடைஞ்ச இடம், அந்த இடத்துக்குள்ளே போயிட்டு உள்ளே வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு போட்டிருந்தாங்க. நான் ரொம்ப எடுக்கலை, ஓரளவுக்கு லைட்டாக மட்டும் எடுத்திருந்தேன். அப்புறம் அன்னதானம் வந்து காலைல 7 மணிலேருந்து நைட்டு 10-10:30 வரைக்குமே அன்னதானம் போடுறாங்க. அதே இது பௌர்ணமி, அமாவாசை தினங்களில் வந்து புனர்பூச நட்சத்திரம் அந்த தினங்களில் வந்துட்டு ஃபுல்லாகவே ஒரு நாள் முழுக்கவே அன்னதானம் வந்து மக்களுக்கு கொடுக்குறாங்க. அது எவ்வளோ பெரிய விஷயம். அதே மாதிரி சாப்பிட்டு மக்கள் வந்து அன்னதானத்துக்கு அவங்களால முடிஞ்ச அளவுக்கு வந்து அமௌண்ட் வந்து கொடுக்குறாங்க. மற்றபடி இந்த பூஜைகளுக்கும் நம்மளால் முடிஞ்ச அமௌண்ட்டுகளை வந்து கொடுக்கலாம். அவ்வளோ பேர் வருவாங்க, லட்சக்கணக்கான பேர் வந்து அந்த கோயிலுக்கு வருவாங்கலாம். எனக்கு ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சு. இவ்வளோ நாள் வந்து இதை பற்றி தெரியாமல் இருந்துட்டோமே அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அங்கே போயிட்டு வர்ற வழியிலே பாதாள செம்பு முருகன் கோயில், அங்கேயும் போயிட்டு சாமி கும்பிட்டு வந்தோம். சில கோயில்களுக்கும் போயிட்டு வரும்போது மறுபடியும் அங்கே போகணும் அப்படின்ற மாதிரியே தோணும். எனக்கு நம்ம அந்த சித்தர் கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் அவரோட வரலாறு, அவர் எப்படி பிறந்து இறந்தார், சித்தராக மாறினார், அவர் எப்போ ஜீவசமாதி அடைஞ்சார், அதை பற்றி நிறைய யூடியூப்ல வந்து சர்ச் பண்ணேன். நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். அங்கே போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் அவரை பற்றி தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்கள் யாரெல்லாம் அந்த கோயிலுக்கு போயிருக்கீங்க, சித்தர் கோயிலுக்கு போயிருக்கீங்கன்னு சொல்லுங்கள். போனவங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னு சொல்லுங்கள். இது வரைக்கும் இந்த கோயிலுக்கு நான் போனதில்லை அப்படின்றவங்க கொஞ்சம் அவரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு முழு நம்பிக்கையோட முழு மனசோட போயிட்டு வாங்க. அப்போ தான் நம்ம நினைக்கிறது கண்டிப்பாக நடக்கும்.